Hi friends, welcome to Kokila's channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெதங்கின பிறகு ஒரு கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 3 பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக முட்டைகோசையும் கட் பண்ணி வச்சுருக்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்மில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கலந்த பிறகு ஒரு பிளேட் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போதான் நல்லா டேஸ்டாக இருக்கும். ரைஸ் எல்லாத்தையும் போட்ட பிறகு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க, அதை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு இப்போ நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கரம் மசாலா, சோயா சாஸ்லாம் இதெல்லாம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்லாம் இல்லை, இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா.